ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஓஷன் தீம்ல ஆல்பபெட்டிக்கல் லெட்டர் கீ செயின் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன்ல வந்து கொஞ்சமா மணல் எடுத்துக்கிறேன். அடுத்ததா இன்னொரு ஸ்பூன்ல கொஞ்சமான அளவுக்கு ரெசினும், அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு ரெசின் வந்து ஸ்பூன்ல நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாக் பிக்மெண்ட் எடுத்திருக்கேங்க. லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல எடுத்திருக்கேன். கம்மியான அளவுக்கு இருக்கிற ரெசின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ப்ளூ கலரும், அதிகமாக இருக்கிற ரெசின்ல நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ரெசின் ஆர்ட் போடும்போதே அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணும்போது சில ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றின டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் ஆர்ட் மிக்சிங் பற்றி ஒரு நல்ல ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குங்க. நான் இந்த வீடியோவில் அகைன் அண்ட் அகைன் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக 20 கிராம் அளவுக்கு ரெசினும் 10 கிராம் ஹார்ட்னரும் 2:1 ரேஷியோ இருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்ட்னரில் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம ரெசின் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணுற பிக்மெண்ட்டும் ரொம்ப அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா க்யூரிங்கில் ப்ராப்ளம் வரும். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துல மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து க்யூரிங்கில் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைன்னா க்யூர் ஆனதுக்கு அப்புறமா கையில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த டூத் பிக்கில் நம்ம எடுக்கும்போது அந்த எட்ஜ் பார்த்து ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, ஒரு ட்ராப் அளவு கூட கம்மியாக, அதுவே போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த அலை அடிக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட்காக இன்னொரு ஸ்பூனில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணி இருக்கிறத எடுத்துக்கிறேன். கூடவே ஒயிட் கலர் பிக்மெண்ட், இதுவுமே ஒபாக் பிக்மெண்ட் தான். இதுவுமே அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் போல் எடுத்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கலர்ஸ் மட்டும் தான் ஓஷன் தீமுக்கு தேவைப்படும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன லெட்டர் செய்ய போகிறோமோ அந்த லெட்டர்லோட பாட்டமில் வந்து நான் வந்து அந்த மணல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மணல் அண்ட் ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து பி, என், எம் அந்த மாதிரியான லெட்டர்ஸ், வி, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த லெட்டர்ஸோட எட்ஜ் பார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மணலும் அந்த ரெசினும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் வந்து நம்ம ஆன்டிக் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மணலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்டிக் ப்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். அந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறமா டாப்பில் வந்து இந்த நல்ல திக் ப்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து அந்த ப்ளூ கலர் கொடுக்கும்போது ஒரு டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்ததாக ஓஷன் தீம் செய்யும்போது இந்த மாதிரியான ஷெல்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குங்க. ரெசின் ஆர்ட் அந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணுற ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும். அதில் வந்து நான் இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து அந்த மணல் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஷெல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒயிட் கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் அந்த மணலுக்கும் அந்த ப்ளூ கலருக்கும் நடுவில் ஒரு அந்த ஸ்பேஸில் வந்து அந்த ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டூத் பிக் வச்சு லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்தோன்னா அலை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக இது மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு 24 hour கம்ப்ளீட்டாக க்யூராக விட்டுறணும். சில ரெசின் வந்து பார்த்திங்கன்னா 8 hourல க்யூர் ஆயிரும், சில ரெசின் வந்து 24 hours ஆகணும். ஸோ உங்களோட க்யூரிங் டைம் பொறுத்து நீங்கள் ரெசின் அண்ட் ஹார்ட்னரை க்யூராக விடுங்க. ஒரு 24 hour ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டாப் கோட்டிங் கொடுத்துடலாம். டாப் கோட்டிங் வந்து நான் 10 கிராம் ரெசினும் 5 கிராம்ஸ் அளவுக்கு ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ஓஷன் தீமில் உங்களுக்கு வந்து நேம் வந்து எழுதணுன்னாலும் நேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓஷன் தீம் இல்லாமல் நார்மலாக எங்களுக்கு கீச்செயின் வேணும்னா கூட மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து டாப் கோட்டிங் நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ரொம்ப அதிகமான அளவு கொடுத்துட்டாலும் மோல்டு தாண்டி வந்துடும். திரும்ப வந்து அதை டீபர் பண்ணும்போது அது லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டாப் கோட்டிங் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துக்கணும். டாப் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு 24 hour கம்ப்ளீட்டாக க்யூராக விட்டுடணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம டிமோல்ட் பண்ணணும். இப்போ ஒரு 24 hour ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் டிமோல்ட் பண்ணிக்கிறேன்.
டிமோல்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நமக்கு வந்து சைடில் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா அந்த ரா எட்ஜஸ் இருக்கும். இதை வந்து நம்ம டீபரிங் டூல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிக் பண்ண கீச்சனில் இருக்கிற இந்த சைட்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பர்ஃபெக்டாக அந்த லெட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதோட டாப் கோட்டிங்கில் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டோன்னா நேம் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு எல்லா லெட்டர்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து செயின் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஓஷன் தீமில் ரெசின் கீச்சன் ரெடி பண்ணியாச்சுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்ஃபபெட்டிக்கல் மோல்டில் வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான மோல்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரிங் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலுமே ஹோல்ஸ் இல்லாத மாதிரியான மோல்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து அந்த லெட்டருக்குள்ளே வந்து நம்ம ரிங் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து ட்ரில்லர் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ ஆட் பண்ணி கீச்செயின் ரிங் ஆட் பண்ணோன்னா அதில் வந்து ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக ஹோல்ஸ் இல்லாத மாதிரியான அந்த மோல்டே யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியான கீச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களோட நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியான உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு ரெசின் கீச்செயின் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெசின் கீச்செயின் மட்டும் இல்லாமல் பேபி டீட்டெயில் ப்ரிசர்வேஷன், வரமலா ப்ரிசர்வேஷன், ஹேர், நெயில்ஸ் இந்த மாதிரியான எந்த ஒரு உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்டாக இருந்தாலும் அழகாக ப்ரிசர்வேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். முழுக்க முழுக்க கஸ்டமைசேஷன் அவைலபிளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.